பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய பிற்பகுதி. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம் ஒரு வீட்டிற்கு கடந்து சென்று அந்த வாசல் அருகே செல்லும் பொழுது தானாக அந்த கதவு நமக்கு திறக்கப்படாது. ஒன்று அந்த கதவை தட்ட வேண்டும், அல்லது காலிங் பெல் அடிக்கும் பொழுது யாராவது ஒரு நபர் வந்து அந்த கதவை, அந்த வாசலை நமக்கு திறந்து விடுவார்கள். அதே போல் நாம் தேவ சமூகத்திலே நின்று கொண்டு நாம் தட்டும் பொழுது நமக்கான வாசலை கர்த்தர் நிச்சயமாக திறந்து தருவார். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருக்கிறான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை பெண் இருக்கிறாள். அந்த விதவை பெண் அநீதி உள்ள நியாயாதிபதியினிடத்தில் வந்து, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கக்கூடிய இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். ஆனால் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிக்கு செய்ய மனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அந்த விதவை பெண் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியிடத்தில் போய் நிற்கும் பொழுது, அந்த கதவை தட்டும் பொழுது, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்லக்கூடிய வார்த்தை, அடிக்கடி அவள் வந்து என்னை அலட்டாதபடிக்கு அவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு கதவை தட்டும் பொழுது, தொடர்ந்து போய் கேட்கும் பொழுது நியாயம் செய்வானானால், நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்போ அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு நாம் கதவை தட்டும் பொழுது, வாசலை தட்டும் பொழுது நிச்சயமாக நமக்காக வாசலை திறந்து நமக்கு நன்மைகளை அவர் செய்வார். நாம் சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது 4 திசைகளிலும் வாசல்கள் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் நின்று தட்டும் பொழுது நமக்காக வானத்தின் வாசலை திறந்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சமூகத்தில் நின்று கதவுகளை தட்டுங்களுக்கு கிருபைகளை தாரும். வேறொரு வாசலை தேடாதபடி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டு கதவை தட்டி அந்த வாசல் திறக்கப்பட்டு அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.